அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். இந்த அறிவு உனக்கு வேண்டும். எந்த அறிவு? அவரில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற அறிவு. ஆமென். அப்ப இந்த அறிவு நமக்கு இன்று இருக்குமாயின், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் நாம் கவலையற்றவர்களாக இருப்போம். கவலைப்பட அவசியமே இருக்காது. நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருந்துட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த அறிவு இருக்கிறது. எந்த வெளிப்பாட்டின் அறிவு? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற தீமையான காரியங்கள் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். அது தீமைதான், அது ஆண்டவருடைய சித்தம் இல்லதான், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதான், அது எதிர்பார்க்கலதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது நன்மைக்கு எதுவாக மாற்றுவேன். ஆமென். அப்போ சிறைச்சாலை அனுபவம் யோசேப்புக்காக நியமிக்கப்படவில்லை. அது சங்கடங்கள் தான். ஆனால் அவர் தீமையை நன்மைக்கு எதுவாக மாற பண்ணுகிறது. அப்போ தேவனை நீங்க நேசிக்கிறீங்க, அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்காக தன் சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எல்லாருக்கும் தான் அந்த பிரச்சனை வந்துச்சுங்க. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நன்மை இருக்குங்க. எங்க கம்பெனி எல்லாம் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்குங்க. ஆனா ஆண்டவர் என்ன மட்டும் உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அவர் தீமையை நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். யோசேப்பின் சகோதரர்கள் குடியில போட்டாங்க, தீமைதான். ஆனா அதையே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு போய் அவனை அரியணையில் வைத்தார். ஆமென். தாவீதை சவுல் துரத்திட்டு தான் இருந்தாரு, தீமைதான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா துரத்திட்டதுனால வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனா சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக கொண்டு போனார். இன்னைக்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு உங்கள் சூழ்நிலை எதிர்கொள்ளுங்கள். தீமையை நன்மைக்கு எதுவாக மாற பண்ணுவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பார்க்கப்ப உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா விசுவாசிங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன்னா பின்னாடி ஆவியானவர் கிரியை செய்கிறார். எனவே உங்க வாழ்க்கையில சைலண்ட் பார்ட்னரா ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு உங்கள் சூழ்நிலை எதிர்கொள்ளுங்க. மாற்றங்களை காண்பீர்கள், மகிமையான மாற்றங்களை காண்பீர்கள், மகிமையான துவக்கங்களை பார்ப்பீர்கள், மகிமையான ஜெயங்களை இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.